தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்திய அரசு புதிதாக இயற்றியுள்ள புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசி சட்டங்களுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சட்டங்களுடைய பெயர்களில் மட்டும் மாற்றமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய சரத்துகளிலும் பல்வேறு மாற்றங்களை கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் தண்டனைகளுடைய மாற்றமும் இதெல்லாம் நிறைய செய்திருக்காங்க. குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இயற்றப்பட்ட இந்த சட்டங்களுக்கான ஒரு மறுவடிவமாகத்தான் இந்த சட்டங்கள்லாம் பார்க்கப்படுகிறது. இதற்கான வரவேற்பு ஒருபுறம் இருந்தாலும் விமர்சனங்களும் கடுமையாக முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இது சார்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு தடை கேட்டு வழக்குகளும் தொடுக்கப்பட்டது. அவை தள்ளுபடியும் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பீரியாடிக்கல் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது சட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன, எதனால சின்ன எதிர்ப்புகள்லாம் உருவாகிறது, இது சார்ந்த நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய விவாதத்தில் நம்மோடு 3 சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. 3வரும் வழக்கறிஞர்கள். ஒருவர் முன்னாள் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு சந்திரசேகர், ஆதிலட்சுமி லோகமூர்த்தி வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி. மூவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரியதர்ஷினி மேடம் வணக்கம். நீங்க இப்போ இந்த 3 குற்றவியல் சட்டங்கள்ல வரவேற்கக்கூடிய விஷயங்களா எதை பாக்குறீங்க? குறிப்பிட்டு திரு சந்திரசேகர் சில விஷயங்கள் சொன்னாங்க, உங்களுடைய பார்வையில. ஒரு சட்டம், எந்த ஒரு சட்டம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதும் வந்து அதோட எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப கடினமான எதிர்ப்பா இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன் தட் we are facing right now. இவங்க கொண்டு வர கிரிமினல் லாஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி நாட். ஏன்னா we are not prepared for such huge laws to come into process. ஆனா என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சில டிஃபரன்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டு பிகின் வித் மைனர் ரேப் அவங்களுக்கு வந்து மேக்சிமம் டெத் சென்டென்ஸ்ல இருந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குற வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது மைனரை ரேப் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க தூக்குல போடுறதுக்கு கூட யூ வில் பி எலிஜிபிள் அப்படின்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப வரவேற்பு தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இதனால வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஏன்னா பாக்ஸ்கோ அப்படின்ற ஒரு கேசஸ் வந்து சாருக்கும் தெரியும், மேடம்க்கும் தெரியும், நாளுக்கு நாள் வந்து ஃபைலிங் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர குழந்தைங்களுக்கான ரேப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரத்தனமான ரேப்ஸா போயிட்டு இருக்கு. யூனோ, இந்த கரண்ட் சிச்சுவேஷன் திஸ் இஸ் மச் வெல்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மாப் லிஞ்சிங். அதாவது கும்பலா ஒரு வன்முறை செய்யும் போது யாரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கும். அதனாலதான் வன்முறை அப்படின்ற போது எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா யாரையும் நம்ம நேரோ டவுன் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி மாப் லிஞ்சிங் டைம்ல கூட டெத்ல இருந்து லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனாலிட்டி வரும் அப்படின்ற ஒரு ரொம்ப கடுமையான ஒரு லா வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஈஸி டாஸ்கிங்ல வந்து ஒரு பர்சனல் ரிவெஞ்சஸ் வந்து அட் தட் பாயிண்ட் இன் டைம் காமிக்காம இருப்பாங்கன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ஆன்டி நேஷனலிசம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா, நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டியை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் நேஷனலிசம், அதோட செக்யூரிட்டி, அதோட சாவரண்டியை வந்து நீங்க குவெஸ்சன் பண்ண முடியாது. அதை நீங்க குவெஸ்சன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிப்ளீட்டபிள் அந்த கான்சிக்வன்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொன்னு டெரரிசம் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. இது வரைக்குமே வந்து நமக்கு டெரரிசம் ஆக்ட் டிஃபைன் ஆன ஒரே ஒரு இடம் வந்து யுஏபிஏ மட்டும்தான். சோ இப்போ வந்து நமக்கு ஐபிசில டெரரிசம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. பட் அகேன் த சேலஞ்ச் என்னன்னா, சிஆர்பிசில அதோட ப்ரொசீஜர் என்னன்றது நம்ம சொல்லாததுனால பட் டெரரிசமோட டெஃபினிஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 45 டேஸ்ல, அதாவது ஒரு ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ண 45 டேஸ்ல, மேக்ஸிமம் 45 டேஸ்ல ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு லா இது. ஏன்னா எப்பவுமே நம்ம லீகல் சிஸ்டம், இந்தியாவோட லீகல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும்னா 20 வருஷம் 30 வருஷம் போகுது அப்படின்றதுதான் நம்மளோட பெரிய பிளைட்டா இருக்கிற நேரத்துல 45 நாளைக்குள்ள நீங்க வந்து அந்த ரிசர்வ் பண்ண ஆர்டரோட ப்ரொனன்சியேஷன் பண்ணியே ஆகணுன்றது இட்ஸ் வெரி என்ன சொல்றது, வெல்கமபிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆடியோ விஷுவல் ரெக்கார்டிங் வந்து நீங்க சீஜர் இல்லைன்னா when there is a police scrutiny இருக்கிற எந்த ஒரு சிச்சுவேஷன்லயா இருந்தாலும் ஆடியோ விஷுவல் ரெக்கார்டிங் வந்து மேண்டேட்டரியா கொண்டு வந்திருக்காங்க. பட் அகைன் இதுல சேலஞ்ச் என்னன்னா, அந்த ஆடியோ விஷுவல் எப்படி பண்றாங்க, அதோட டேட்டா எங்க போய் சேவ் ஆகுது, யாரெல்லாம் வந்து இந்த டேட்டாக்கு ஆக்சசபிள், அதுக்கான ஒரு நமக்கு பேஸ் இருக்கா, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னா அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நோ. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற எந்த ஒரு தண்டனைக்குரிய
கிரைம் நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கும் அந்த அளவான ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்களா அப்படின்னா இல்ல. பட் ப்ராக்ரசிவ்லி இட்ஸ் a very பிரியதர்ஷினி மேடம், அந்த விமர்சனங்கள் வர்றதுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்தே நான் முக்கியமா 2 விஷயத்தை குறித்து வைத்திருக்கிறேன். ஒண்ணு, டெரரிசம் சார்ந்து ஏற்கனவே உபா சட்டம் தான் இருந்துச்சு, புதிய வடிவம் கொடுத்திருக்காங்க, விளக்கம்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம். இந்த விதத்தில் அரசுக்கு எதிராக செயல்படுபவர்களையும் ஒரு தண்டனைக்குள்ளாக்கக்கூடியது, இல்லைன்னா கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு அரசிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தானே? என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா கோபி, ஐ திங்க் இது ரெண்டுமே ஒரு அமெண்ட்மெண்ட்க்கு கண்டிப்பா வரும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து கான்கிரீட்டா லா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு XYZ அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணாதான் நமக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பீட் இந்த ஆன்டி நேஷனலிசம் லாவா இருக்கட்டும், டெரரிசமோட லாவா இருக்கும். டெரரிசமை டிஃபைன் பண்றாங்களே தவிர பட் அதோட எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் CRPCல அதோட மென்ஷன் இல்லை. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். It is a very ambitious law, but less of research to it அப்படின்றது தான் என்னோட take back. சரி, தொடர்ந்து பேசலாம். பிரியதர்ஷினி மேடம், விக்டிம் சென்ட்ரிக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பார்வை என்னன்னா, காவலர் துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான வடிவமைப்பு இந்த சட்டத்துல இருக்கிறது. அதுவே ஒரு ஜனநாயகத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். இல்லைன்னா ஒரு பவர் செக்டரா காவல்துறை மாறிவிட்டால் அவங்க என்ன ஹேண்ட் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த சட்டத்தின் மூலமாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உங்க பார்வை? Absolutely yes. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம போலீஸ் கஸ்டடி 15 டேஸா இருந்தது வந்து இப்ப 60 to 90 டேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. சோ இது வந்து ஆப்வியஸா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசுவலாவே கஸ்டடி எடுத்து நம்ம எந்த ஒரு கேஸ் கொண்டு போனோம், கஸ்டடி எடுத்தாங்கன்னா பெயில் எடுக்கிறதுக்கே 15 டேஸ் கழிச்சு தான் அவங்களுக்கு நம்ம பெயில் எடுக்க முடியும். சோ டெக்னிக்கலா இப்போ 3 மாசத்துல இருந்து which is like all 90 டேஸ் வரைக்கும் 60 to 90 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் 3 மாசம் வரைக்கும் அவங்க பெயில் வாங்க முடியாம they will be under the police and the judicial custody. So இது வந்து it is a very detrimental step அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா most of the people who have been arrested அவங்களோட வந்து conviction rate பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. So conviction rate கம்மியா இருக்கிற டைம்ல கிட்டத்தட்ட 3 மாசம் ஒருத்தங்களை வந்து going through that harassment. So போலீஸ் கையில வந்து extraordinary power கொடுக்கிறது வந்து it is undoubtedly it is an acceptable இது front. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லயே கூட பாத்தீங்கன்னா கூட அங்கேயுமே வந்து இப்போ ரைட் நவ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. சோ அப்படி அரெஸ்ட் பண்ணி போடுறவங்க எல்லாருமே வந்து மினிமம் 3 months இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டுருவாங்க. தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் வாய்ஸ் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய. ஏன்னா போலீஸ் கஸ்டடியில இருக்கணும் 3 months அண்டர் வித்வுட், ஏன்னா பெயில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிளீக் சான்சஸ் இருக்கும். ஏன்னா ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்னும் அவங்க கிட்ட இருந்து நிறைய வந்து விவரங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது, ஸோ போலீஸ் ஸ்டேட் இட் வில் கிரியேட் மோர் பவர் டு போலீஸ். அது அன்டவுட்டடா இருக்கும். பப்ளிக்கை வந்து கொஞ்சம் சைலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் இஸ் ஒன் திங் தட் இட்ஸ் அ பிக் கன்சர்ன். இன்னொன்னு அடல்ட் மென்க்கு வந்து பெருசா குடுக்கலையோ ப்ரொவிஷன் அப்படின்றது இன்னொரு பெரிய ஆதங்கமா இருக்கு. அதாவது விமெனோட செக்யூரிட்டி பேசுறாங்க, விமெனோட சில்ட்ரனோட செக்யூரிட்டி பேசுறாங்க, டிரான்ஸ்ஜெண்டரோட செக்யூரிட்டி பேசுறாங்க. பட் அடல்ட் மென்னோட செக்ஷுவல் அசால்ட் பத்தி பேசுறதோ இல்ல அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி கொடுக்கறதோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பைட் கொடுக்கறதோ வந்து இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதை வந்து ஓவர்சீ பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வருத்தமா இருக்கு. இன்னொன்னு வந்து நிறைய விஷயம் வந்து அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கு, ஓபன் எண்டட் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு, வெரி இன்டர்பிரிட்டேட்டிவா இருக்கு. இப்போ ஒரு லாவை வந்து இவ்வளவு நீங்க இன்டர்பிரிட்டேட்டிவ் ஸ்கோப் கொடுத்தீங்கன்னா அந்த law will not be sufficient enough for them to take the necessary steps which is required. So ரொம்ப கான்கிரீட்டா இல்லாம ரொம்ப வேகா சில டெர்மினாலஜிஸ் இருக்கு. அதாவது ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஃபால்ஸ் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சோ ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு டேர்முக்கு வந்து there is no concrete legal definition. சோ இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி மல்டிபிள் டெர்மினாலஜிஸ், ஒரு மாதிரி வேகான டெர்மினாலஜிஸ் கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து அதோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து நிறைய விதத்துல நமக்கு
it will be of much of challenge for us. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்கோ இவங்க கொடுக்குற ஒரு சிச்சுவேஷனை நம்ம கொண்டு வரணும். இந்த லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நமக்கு பிரிசன்ஸ்ல இருக்கிற ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், ஜுடிஷியரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். சோ இத்தனை ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த பிறகுதான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துற அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன் வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேடம்.